படை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக கிறிஸ்துநாதர் ஆலயம் நேதாஜி நகர் குருசேகரத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரத்தில் நகரி பகுதியில ஏறக்குறைய 250 குடும்பங்களுக்கு அருமையான நம்முடைய டிஎஸ் ஐயா அவர்கள் அவர் மூலமாக ஏழைகள் உதவி பெற்றார்கள். நம்முடைய காலாஸ்திரி பகுதியில் வருடந்தோறும் மிக சிறப்பாக அவர்கள் கொடுப்பதை விட இந்த பகுதிக்கு அதிகமாக கொடுக்கிறார்கள். உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். இப்போ இந்த பிள்ளைகள் டான்ஸ் ஆடி கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்து ஐயா சொன்னாரு, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆடையை கொடுக்க வேண்டும். நான் ஒரு நிமிடம் நின்று கொண்டு பேசிட்டேன். ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்டதான எண்ணத்தையும் கொடுத்திருக்க, இன்னும் அதிகமாக்கும் அந்த எண்ணத்தை. ஏன் என்று சொன்னால், இரக்க குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்று உங்களுக்கு கிறிஸ்துமஸுக்கு முன்பதாகவே கொடுக்க வேண்டும் என்று நினைத்தோம். ஐயா அவர்களால் வர முடியவில்லை. ஆகவே இந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறார்கள். 250 பேருக்கு உங்களுக்கு உதவி பண்ண போறாங்க. யாருக்குரிய 3 குருசேகரங்கள் இருக்கிறது. இந்த பகுதிக்கு நாங்கள் வருவதற்கு மிக முக்கிய காரணம் உங்களது ஓன்லி ஒன் ஆயர் ரெவரண்ட் வினோத் ஆயர் அவர்கள். அவருடைய அருமையான அன்பு துணையார், அவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற அருமையான எங்களுடைய அன்புக்குரிய அண்ணன், பாசமிகு அண்ணன் திருவாளர் பால் டேனியல் ஐயா அவர்கள். அவர் பயிற்சி ஆயர் இருந்தாலும் அவர் தான் குரு ஆயர். ஊழியத்தில் மிகவும் மிகவும் எங்களை விட அதிகமான அனுபவம் பெற்றவர். கடவுள் அவர்களை உயர்த்திருப்பதை எண்ணி நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போன்று என்னுடைய அன்பு சகோதரி அனிதா அவர்கள் இருக்கிறார்கள். அனிதா அருண் அவர்கள் அவர்களும் பயிற்சியில் இருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்துகிறேன். இந்த பகுதியுடைய கோஆர்டினேட்டர்ஸ், லீடர்ஸ் அனைவரையும், மிஷனரிகளையும் வாழ்த்துகிறேன். இந்த பகுதிக்கு வருவதற்கு நம்முடைய டைரக்டர் ஐயா அவர்கள் அரண்படி ரத்தன்சாமி ஐயா அவர்களோடு ஐயா அவர்கள் பேராயர் அவர்களுக்கும் தெளிவுபடுத்தினார்கள். பேராயர் சொன்னார்கள், நீங்களே சென்று கொடுத்து விடுங்கள் நான் என்று நம்முடைய சௌந்தர பாண்டியன் ஐயா அவர்கள் சொன்னதால் அவர்களும் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த மகிழ்வோடு யாவரும் இணைந்து இந்த செயலை செய்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய செயலாளர் திரு ஜான்சன் ஐயா அவர்கள், அவர் யார் என்று சொன்னால் அவரும் ஐயாவுடைய மருமகன் அவர். அதே போல திரு ஆமோஸ் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். என்னுடைய பொருளாளர் ஐயா அவர்கள், அவரும் பெரிய இடத்தில் பணியாற்றுகிறவர். என்னுடைய டே ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்திருக்கிறாங்க. முன்னாள் செக்ரட்டரி அருமை ஐயா அவர்கள், அவருடைய
காலங்களில் எல்லாம் சூட்கேஸும் பெட்டிங்களும் நம்முடைய அருட்பணி சௌந்தரபாண்டியன் ஐயா அவர்கள் கொடுத்தார். மறிந்து நம்முடைய செக்ரட்டரி ஐயா காலத்தில் அப்படி வருவது நண்பர்களே. கிறிஸ்துமஸ் என்றாலே மகிழ்ச்சி. ஆமாவா இல்லையா? சந்தோஷம் இல்லையா இல்லையா? கிறிஸ்துமஸ் நல்லா கொண்டாடினீங்களா இல்லையா? கொண்டாடிங்களா? கறி எடுத்தீங்களா? கறி சாப்பிட்டீங்களா? தோசை சுட்டீங்களா? சுடாத வீடுங்களும் இருக்கும். அந்த வறுமையில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நீங்க நல்ல 10 தோசை சுட்டு 2 தோசை இல்லாதவங்களுக்கு கொடுங்க. அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். ஆமாவா இல்லையா? முஸ்லிம்களா இல்லையா? ஐயா அதுதான் இவ்வளவு நேரம் பேசுறாரு. காக்கா ஏன் ரொம்ப அழகா இருந்துச்சு கிளியை விட? ரொம்ப அழகா ஆச்சுல்ல? நம்ம செயலால நம்ம அழகாக்கப்படுகிறோம். ஆகவே இந்த நாளில் உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி. நான் ஏன் என்று சொன்னது, இங்க 2 ஆண்டுகள் உங்களோடு கூட நான் பணியாற்றி இருக்கிறேன். அப்ப கொஞ்சம் ஒளியா இருந்திருப்பேன். అందంగా లేదయ్యా, అందహీనంగానే ఉంటా. అందం అనేసింది కదా, అందం అనేది వచ్చి రూపంలో లేదు, ఆకారంలో లేదు, మనసులో ఉంది అందం. ஐயோ ஏன்டா மாற்றி மாற்றி அதுதான் டிஎஸ்சி சொல்லுவாங்க. அன்பே கரெக்டா சொல்லு, டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது. ஆகவே உங்களை இந்த நாளிலும் கூட உங்களுக்கு சிறப்பாக ஒரு பெட்ஷீட், ஒரு சாரி, ஒரு லுங்கி, 5 கிலோ அரிசி, சப்பு, சோப்பு, அப்புறம் டிஷ் வாஷ் எல்லாம் பாத்திரம் கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க ஐயா. டிஷ் வாஷ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 9-10 பொருட்கள் சாப்பாடோட சேர்த்து 10 ஆயிடுதா? 12 11 ஐட்டம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. கை தட்டுங்க ஐயாவுக்கு. இந்த பகுதி எல்லாமே இருந்தா கூட கடூர் ஐயா ரொம்ப நேசிப்பாரு. அந்த மருதவாடெல்லாம் அதிகமா நேசிப்பாரு. இந்த பகுதி மேல இன்னும் அதிகமான அன்பு அவருக்கு. ரொம்ப செய்யறாரு. ஆயர்களாக இருக்கிற முழு நேர ஆயர்களாக இருக்கிற எங்களால் செய்ய முடியல, ஆனா அவரால் செய்ய முடிகிறது. கடவுள் இன்னும் அவருடைய பிசினஸை உயர்த்த வேண்டும் என்று சொல்வீங்க. வர கிறிஸ்துமஸ் பேராயரோடு நம்ம கொண்டாட வேண்டும் இந்த நிகழ்வை. அவர் வருவார் என்று விசுவாசிக்கிறேன். அவர்கள் சிறப்பாக ஒன்றும் நடைபெறும். ஏன் என்று சொன்னால், ஐயா அவர்கள் ஏறக்குரிய நான் அந்த காலத்திலிருந்து பார்க்கிறேன் 1000 கணக்கில் லாஸ்ட் ஒரு மருத்துவமனையில ஒரு சின்ன கிறிஸ்துமஸ் விழா வைத்திருந்தோம். 300 பேர் பார்வையற்றவங்க, அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணாங்க. எனக்கு அன்புக்குரியவர்களே, அவர்களுக்காக ஜெபியுங்க, ஆயர்களுக்காக ஜெபியுங்க, பயிற்சியாளர்களுக்காக ஜெபியுங்க, மிஷனரிகளுக்காக ஜெபியுங்க, பேராயத்துக்காக ஜெபியுங்க, நற்செய்தி பணிவாரத்தினுடைய இயக்குநருக்காக ஜெபியுங்க, என்னுடைய செயலர் பொருளருக்காக ஜெபியுங்க, என்னுடைய குருசேகரத்தில் வந்திருக்கின்ற ஒவ்வொருக்காக ஜெபியுங்க. கர்த்தருடைய ஜெபத்தை கேட்பார். இன்னும் ஐயா அவர்கள் அவருடைய குடும்பம் இன்னும் ஆசி பெற்றுக் கொள்ளும். இன்னும் அதிகமான உதவிகள் ஏழைகளுக்கு செய்வாங்க. ஆரம்ப காலத்தில் 10 விழுக்காடு கொடுத்து கொண்டிருந்தாங்க. இப்பொழுது அது அதிகமாகிவிட்டது.
ஐயா எவ்வளவுதான் கொடுத்தாலும் பத்தலையான்றாரு ஊழியத்துக்கு. எங்கிருந்து கொடுக்குறாங்கன்னு தெரியல, ஆனா ஊழியத்துக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். கடவுள் இன்னும் அவர்களை ஆசீர்வதிக்கணும். ஜெபம் பண்ணுங்க, அவருக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கணும், நல்ல சுகர் பேலன்ஸ் ஜீவனை கொடுக்கணும். இன்னும் கடவுள் அவர்களை இன்னும் ஆசீர்வதிக்கணும். ஐயா விட பெரியவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேர் வந்து டாக்டர் ஜெய்சிங் ஐயா. அவர் தென் மாவட்டத்தில் தான் அதிகமா போவாரு. ஆனால் அவர்களும் ஒருவேளை கடவுள் சித்தம்னா அவர்களையும் கொண்டு வந்து இந்த மக்கள் எல்லாம் பார்க்க செய்யலாம். அன்பர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். புதிய வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற இறைவன் உங்களோடு கூட இருக்கிறார். தயா கிரீடம், the crown of grace, கடவுளுடைய கிருபை அனுகிரகம் உங்களுக்கு இருக்கும். நல்ல ஒரு சுகத்தை கொடுப்பார், பலனை கொடுப்பார், குடும்பத்தின் தேவைகளை சந்திப்பார், கட்டுகள் எல்லாவற்றும் உடைப்பார், குடும்பத்திலே சமாதானத்தை கொடுப்பார், பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பார், நல்ல கல்வியை கொடுப்பார். நீ எண்ணுவதற்கு மேலாக கடவுள் பெரிய காரியங்களை செய்வார். அந்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அவர்களை கைவிட மாட்டார். மனிதர்கள் கைவிடலாம். புதிய வருடத்தை கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் வாழ்க்கையில புதிய நம்பிக்கையை ஒளிப்பார். அவர் உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். கடவுளை பிடித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய அப்பா அம்மா உங்களை போன்ற ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்தவர்கள், படிப்பு அறிவு இல்லாதவர்கள். ஆனால் கடவுளோ என்னுடைய தாயாருடைய ஜபத்தை கேட்டார். எளிமையான ஜபம், வறுமையான ஜபம், கஷ்டத்திலிருந்து செய்யப்பட்ட ஜபம், அந்த ஜபத்தை இறைவன் கேட்டார். எங்க அம்மா ரொம்ப எல்லாம் ஜபம் பண்ண மாட்டாங்க, ஆனா எப்பவும் முட்டு போட்டு ஜபம் பண்ணுவாங்க பிள்ளைங்களுக்காக. அந்த ஜபம் கடவுள் என்ன ஒரு 1000 உயர்த்திருக்கிறது. உங்களையும் கடவுள் மாற்றுவார். நாங்கள் கொடுக்கின்ற இந்த ஆடைகளை காட்டிலும் மகிமையின் தேவன் கொடுக்கின்ற ஆடைகள் உயர்ந்தது. நாங்கள் கொடுக்கின்ற ஆகார பொருட்களை காட்டிலும் நாங்கள் கொடுக்கின்ற இயேசு என்கிற அப்பம் சிறந்தவர். அவரை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். புதிய வருடத்தில் புதிய நன்மைகளை தருவார். இருள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போடுவார். உங்களுடைய வாழ்க்கையை ஒளிமயமாய் கர்த்தர் மாற்றுவார். அவர் ஒளி தருகின்ற தேவன். இன்றைக்கு அநேகர் இயேசுவை விசுவாசிக்காதவர்களும் இங்கே இருக்கலாம். ஏதோ உதவி பெறலாம் என்று வந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் கொடுப்பது அந்த ஆடைகளை காட்டிலும் விலை உயர்ந்த இயேசுவை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறோம். நாங்கள் ஒரு காலத்தில் உங்களை போன்ற இருளில் இருந்தோம். சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருந்தோம். ஆனால் கடவுளை எங்களை சந்தித்தார். இயேசு ஒளியாய் உதித்தார். இயேசு வார்த்தையாய் உதித்தார். அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டது. புதிய பாதைகள் திறக்கப்பட்டது. புதிய நம்பிக்கை எழுந்தது. அந்த நம்பிக்கை தருகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். என்னுடைய வாழ்க்கையை மாற்றின தேவன், இங்க இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையை மாற்றின தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறாயா? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். நம்முடைய பகுதியில ஒரு தாயார் இருக்கிறாங்க. அந்த அம்மா பேர் சாரா, சாரம்மா. எப்ப போனாலும் அந்த வீட்டுல உணவு கொடுப்பாங்க. ஊழியருக்கு ஒண்ணுமே இருக்காதுங்க. அந்த வீட்டுக்கு போனோட வழிஞ்சுதான் போனோம். ஒரு 10 பேர் போயிடுவோம் நாங்க. அந்த 10 பேருக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. முட்டை சாப்பாடு. ஊழியர்கள் வந்துட்டாங்க. நாங்க
எளிமையானவர்கள். ஆனால் அந்த தாயாரோ தன் பிள்ளையை போல நேசிப்பாங்க. அந்த நேசம், அந்த அன்பு கடவுளிடத்திலிருந்து நாங்கள் பெற்றோம். அந்த அன்பை உங்களுக்கு கொடுக்கிறோம். அந்த அன்பை நீங்கள் பகிர்ந்தீங்கள். கடவுள் அன்பாய் இருக்கிறார். அந்த அன்பான தேவன் நமக்காக உலகத்திற்கு வந்தார். தன் ஜீவனை கொடுத்தார். ஒரு புதிய மனிதர்களாய் மாற்றுவதற்காக அவர் மரித்தார். மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். மீண்டும் வரப்போகிறார். மறுபடியும் நியாயத்திற்கு வரப்போகிறார். நாம் மனமாற அழைக்கப்படுகிறோம். மனமாற அழைக்கப்படுகிறோம். பாவத்திலிருந்து விடுதலை பெற அழைக்கப்படுகிறோம். கடவுள் மனமாற்றுவதற்காய் வந்தார். அருமையான டிஎஸ்ஐ அவர்கள் சொல்வார்கள், அவர் மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. இயேசு மனம் மாற்றுவதற்காய் வந்தார். நீங்கள் மனமாற விரும்பினால் கடவுள் உங்களுக்குள் வருவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.